வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சந்திராவை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்புறம் ரேவதி மயிலு எல்லாருமே சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. இதுல சந்திராவும் வசமா சிக்கிட்டாங்க. இதுல நம்ம ஈஸ்வரி கிட்டதான் எப்படியாவது எதையாவது சொல்லி சந்திராவை விரட்டி விடணும். இதனால சந்திராவுக்கு பேய் பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சந்திராவை எப்படியாவது வீட்டு விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்பதான் ஒரு சாமியார் சொல்லிட்டு போறாரு, இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவங்களை கொண்டு போய் கோவில்ல கட்டி போடுங்க, அப்பதான் அவங்களுக்கு பிடிச்ச பேய் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சந்திரா கிட்ட, இங்க பாரு சந்திரா, சொல்றது கேளு, ஒரு நாள் மட்டும் நீ கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது எதையும் நம்பாதக்கா, நான் உன் தங்கச்சிக்கா, என்னை பத்தி உனக்கு தெரியாதாக்கா, எனக்கு எந்த பேயும் பிடிக்கலக்கா, தயவு செஞ்சு சொல்றத கேளுக்கா அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உன் பேச்சை என்னால கேட்க முடியாது, எனக்கு என் தங்கச்சி ரொம்ப முக்கியம், அந்த பேய் உன் உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இப்படியெல்லாம் பேச வைக்குது, அதனால நீ அமைதியா இரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கேங்க, உனக்கு உடம்பு சரியாயிரும், சரியா, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற, உன் மாப்பிள்ள இந்த டிரைவர் பைய எல்லாருமே சேர்ந்து என்னை எப்படியாவது துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னை பழி வாங்குறதுக்காகவும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி என்ன இப்படி பண்றீங்கக்கா, நான் கோவிலுக்கு போக முடியாது, தயவு செஞ்சு சொல்றது கேளுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உன் பேச்சை என்னால கேட்க முடியாது, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்திராவை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, அவளை இந்த நிலைமையில கோவிலுக்கு கூட்டிட்டு போறத என்னால பார்க்க முடியாது, எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மயில சொல்றாரு, சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அத்தைய குணப்படுத்தி நல்லபடியா வீட்டுக்கு கொண்டுட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு, சரியா அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்திரா மேல பாசம், எப்படியாவது சந்திராவை நல்லபடியா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஆனா சந்திரா உங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீங்க போங்க மாப்பிள்ள, எப்படியாவது என் தங்கச்சிய சரி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலும், சரிங்க நீங்க போங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலு நேரா சந்திரா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சின்னத்த, வாங்க கோயிலுக்கு போவோம். சந்திரா சொல்றாங்க, இல்ல நான் வரமாட்டேன், நீங்க தேவையில்லாம இப்படி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாவது என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக மரியாதையா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேக்குறாங்க. அதுக்கு மயில சொல்றாங்க, இங்க பாருங்க சின்னத்த, நீங்க என்ன புலம்புனாலும் சரி, உங்களை கண்டிப்பா விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நேரா நம்ம கோயிலுக்கு தான் போக போறோம். ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, இந்த குடும்பத்துக்கு எதிரா நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நாங்க கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு சொன்னதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் கோவிலுக்கு வரமாட்டேன், என்னை விடு அப்படின்னு சொல்லி சந்திரா ரொம்ப போராடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாரு, எதுவும் பேசாம நேரா கோவிலுக்கு வா அப்படின்னு சொன்னதும் சந்திராவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே சந்திராவோட கைய பிடிச்சு கட்டி நேரா கோவிலுக்கு கொண்டுட்டு போறாங்க. அப்ப சந்திரா சத்தம் போடுறாங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், ஏன் இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் சித்தி, நீங்க இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணீங்க, அது எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா, நீங்க பாருங்க, அம்மாவுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டுதான் நீங்க பேசுறீங்க. இங்க பாருங்க சித்தி, உங்களை இது மாதிரி ஒரு நாள் கோவில்ல கட்டி போட்டாதான் உங்களுடைய இந்த வேலையெல்லாம் அடங்கும், இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கூட கேட்காம இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, எல்லாருமே சேர்ந்து என்னை எப்படியாவது துரத்தணும் அப்படிங்கறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்ததும் சந்திரா நேரா ஹீரோவை பார்த்து, டேய் எனக்கு தெரியும்டா, இது எல்லாமே உன்னோட பிளான் தான்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
எப்படியாவது அக்கா கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உன்னோட பிளான் எதுவுமே நடக்காதுடா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சித்திய சீக்கிரம் கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப மயில சொல்றாரு, சரி சரி அப்படின்னு கொண்டு போய் நேரா ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. அப்ப அந்த சந்திரா சத்தம் போடுறாங்க, என்னை விடுங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட அப்ப அந்த இடத்துக்கு 2-3 பேர் வராங்க. அவங்க ஐயோ என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, ஐயா இது மாதிரி எங்க சின்னத்தைக்கு பேய் பிடிச்சுக்கிட்டு அந்த பேய ஓட்டுறதுக்காக சாமியார் ஒருத்தர் இவங்களை கோவில்ல கட்டி போட சொன்னாங்க, அதான் நாங்க கோவில்ல கட்டி போடுறோம் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, தம்பி நல்ல வேலை பண்ணிட்டீங்க. இந்த அம்மா எந்த அளவுக்கு ஈஸ்வரி அம்மா மேல பாசமா இருக்காங்க, அவங்களையே காலி பண்றதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கு, இவங்களை கட்டி போடுங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கட்டி போட சொல்றாங்க. அப்ப சந்திரா அங்க உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாடகம் ஆடி என்னை இப்படி கொண்டுட்டு கோவில்ல கட்டி போட வைக்கிறாங்க, என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஆட்கள் சொல்றாங்க, இங்க பாரு, பேய் என்னைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, இங்க பாருமா, உன்னை கட்டி போடுறதுதான் நல்லது அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, ஒரு நாள் நீங்க இங்க தனியா இருந்தாதான் உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது புரியும், இல்லைன்னா நீங்க கடைசி வரைக்கும் அத்தையோட குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலே நேரா ரேவதி ரோகிணி எல்லாரையுமே பார்த்து, சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னதும் அங்க சந்திரா சத்தம் போடுறாங்க, ஐயோ என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, நீங்க தனியா இருந்தாதான் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எல்லாம் புரியும், இவ்வளவு நாள் நீங்க பண்ண எல்லாத்துக்குமே இதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்திரா. சந்திரா சொல்றாங்க, சரி நான் திருந்திட்டேன், என்னை இந்த இடத்துல இருந்து கட்டி போடுறத எடுங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, உங்களுக்கு இத்தனை நாள் செஞ்சதுக்கான தண்டனை கிடைச்சாதான் சரியா இருக்கும், உங்களை யாரு சொன்னாலும் நாங்க கண்டிப்பா இந்த கயிறுல இருந்து கயிட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி ரோகிணிய பார்த்து, சரி வாங்க எல்லாரும் போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இத பார்த்ததும் சந்திரா சத்தம் போடுறாங்க, ஐயோ என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, இங்க தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஆனா சந்திராவோட பேச்ச அவங்க யாருமே கேட்கவே இல்லை. அப்ப எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ரேவதி சொல்றாங்க, சித்திய பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, ரேவதி உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாரு, நீ கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, அத தூக்கி வீசி உடைச்சிட்டாங்க, அப்புறம் நீயும் மாப்பிள்ளையும் இருக்கிற போட்டோவை எரிக்க பார்த்தாங்க, அவங்களுக்கா நீ பாவம் படுற அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா அதெல்லாம் மறந்துட்டேன், சித்தி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்டனை அனுபவிச்சாதான் சரியா இருக்கும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவ பாட்டுக்கும் கண்டபடி வளர்றா, அவளை தன்னைத்தானே காலி பண்றதுக்கும் முடிவு பண்றா, அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளை சரி பண்ணணும் அப்படின்னு கோவில்ல கொண்டு போய் கட்டி போட்டிருக்காங்க, எனக்கு என் தங்கச்சியை நினைச்சு பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, என் தங்கச்சி நல்லபடியா திரும்பி வரணும்ல, அதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிடுறாங்க. அப்ப வீட்டுக்கு மயிலு ரேவதி ரோகிணி எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரி ஓடி போய் அவங்க கிட்ட, சந்திரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, அத்தை ஒரு நாள் ஃபுல்லா கோவில்ல கட்டி போட சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் கோவில்ல கட்டி போட்டிருக்கோம், நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும், சரியாத்த அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி நல்லாதான் இருந்தா, அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தை இது எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பா அந்த காளியம்மா அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்டா தான் இருக்கணும், ஏன்னா அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போனாங்கல்ல, கண்டிப்பா அவங்கதான் ஏதோ உங்க தங்கச்சியே பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அவங்களால என் தங்கச்சிக்கு இப்படி ஆகிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, என் தங்கச்சி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, எங்க பாரு
என் தங்கச்சிக்கு வந்துட்டு உன்னை சுத்தமா பிடிக்காது, ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க, நல்லதுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ அமைதியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திராவை கோவில்ல கட்டி போட்டிருக்காங்க இல்லையா, சந்திரா வந்து சத்தம் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பக்கத்துல ஒரு நிறைய சத்தமெல்லாம் கேக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். கையில போன் இருந்தா கூட என் புருஷனுக்கு போன் பண்ணி வர வச்சிருவேன், ஆனா கையில இருக்கிற போனையும் பிடுங்கிக்கிட்டாங்க. எனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அவர் போன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. இந்த இடத்த விட்டு போனதோட நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சந்திரா பயங்கர கோவத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லனை காமிக்கிறாங்க. அவரு நேரா காளியம்மா கிட்ட என்னாச்சுன்னு தெரியல, நேத்தியில இருந்து சந்திரா போன் பண்ணவே இல்லை அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, மவனே நீ கால் பண்ணி பாரு. அப்ப வில்லன் சொல்றாரு, இல்ல சித்தி, ஒருவேளை அந்த டிரைவர் பயலால சந்திராவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா நான் போன் பண்ணி அவ மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, அதனாலதான் நான் போன் பண்ணாம இருக்கேன், இல்லைன்னா நான் எப்பவோ போன் பண்ணிடுவேன். இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரிடா மவனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மயிலு கிட்ட நம்ம கோயிலுக்கு போமா அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சகல அவங்கள ஒரு நாள் ஃபுல்லா தனியா கட்டி போட்டாதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வரும். நீங்க போயிட்டு தயவு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல அவங்கள பார்த்தா பாவமா இருக்குல்ல. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சகல, உங்களுக்கும் ரேவதிக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் யோசிச்சுதான் பார்த்தேன், இருந்தாலும் பாவமா தானே இருக்கு அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல அவங்களை இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி போட்டாதான் சகல அவங்களுக்கு நம்மளை பத்தின பயமே வரும். நீங்க பாட்டுக்கும் இப்ப போய் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம மேல பயமே இல்லாம இருக்கும். தயவு செஞ்சு அவங்கள போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு சத்தம் போடுறாங்க, யாராவது என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு தூக்கமே வரல. ரேவதி நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா ரொம்ப சோகமா இருக்கீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லம்மா என் தங்கச்சிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவ நல்லாதான் இருந்தா, திடீர்னு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அம்மா சாரிம்மா, நாங்க எல்லாருமே சேர்ந்து நாடகம் தாம்மா போடுறோம். எதுக்காக அப்படின்னா சித்தியோட நோக்கமே தவறா இருக்கு. அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துகிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிராக நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்றோம். அம்மா நாங்க பண்றதும் உங்களை ஏமாத்துறதும் ரொம்ப தப்புதான், ஆனா வேற வழி இல்ல, சித்தியை திருத்துறதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்ட்டு நம்ம ரேவதி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா சாப்பிடாம இருக்காதீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லடி எனக்கு பசிக்கல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க, சாப்பிடாம எப்படிமா இருப்பீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல என் தங்கச்சி அங்க அந்த நிலைமையில இருக்கா, அவ சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு, அவளுக்கு எப்படி இப்படி திடீர்னு ஆணுச்சு அப்படின்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்றாங்க. அப்ப ரோகிணி அந்த ராஜா எல்லாரும் வந்துட்டு, இங்க பாருமா சீக்கிரம் சந்திராவுக்கு சரியாகிடும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சந்திராவை பார்க்க சந்திரா நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருடா, இது எல்லாமே உன்னோட பிளான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக இப்படி பண்ற, தயவு செஞ்சு என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க, பண்ணது எல்லாம் தப்பு அப்படின்னு நினைச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.